ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் கிஷன்ராஜ் இயக்கத்தில் கார்த்திக் ஸ்ரீராம், ராஷ்மிகா, வட்டக்கார சதீஷ், மேடி மனோஜ் எல்லாரும் நடிச்சிருக்கிற யமகாதன் படத்தை பத்தி பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்திலேயே சிட்டிலிருந்து ஹீரோவும் ஹீரோயின் வராங்க. இப்போ சொந்த ஊர் ஹீரோக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எல்லாருமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி புதுமையாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. என்னங்க உங்கள் ஊரில் வந்து இப்படி கீழே மேலே பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவனுங்க அப்படி தான், நீங்கள் எதுவுமே கண்டுக்காத, வீட்டு உள்ள வா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டு உள்ள ஒரு அம்மா வராங்க. வந்த உடனே ஹீரோ கூப்பிட்டு, சரவணா, நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஊருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் நீ இந்த மாதிரி ரொம்ப நம்பாத மாதிரி பண்ணுறியே, உன் நல்லது தான்ப்பா சொல்கிறேன், இந்த பொண்ணு வந்து நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஷாக் ஆகிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து, என்னம்மா ஏதுமா அப்படின் போது, இந்த ஊரில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ வந்துட்டு இறந்துருவாங்க. அதை மீறி இவன் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டு வந்துருக்குறான். நான் உன் நல்லதுக்கு சொல்கிறேம்மா, இவனை கல்யாணம் பண்ணிக்காது, வேற யாருன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, எங்கள் ஊரோட சாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆனோன்னு ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, இதெல்லாம் நம்பாதம்மா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய லவ்வோட அன்புல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணோட அண்ணன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஊர்லேருந்து வருவாப்புல. அவன் வந்துட்டு ஊரில் கேட்கும்போது, சரவணோட வீடு எங்கப்பா, அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுமே அப்படின்ற மாதிரி வந்து ஊரில் விசாரிக்கும் போது, கல்யாணமா யார், சரவணுக்கா, அவனுக்கு கருமாதி தான் அவருக்கு பின்னாலே ரெண்டுத்துக்கு சேர்த்து வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கிண்டலாக பேசுவாங்க. பேசணும் இவன் ஷாக்கு, என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா இந்த ஊரே வந்துட்டு சந்தோஷப்படணும்னு பார்த்தா ஊருக்கும் இவனுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே டிஸ்டர்ப்லேயே அங்கே வருவான். வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே சந்தோஷமா இருக்கவங்க திடீர்னு வந்து அவன் இறந்துடுறான். இறந்த உடனே ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஐயோ, இந்த ஊர்ல சொல்ற மாதிரி மூத்த பையன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான்றது வந்து சாபமாவே நடந்துருச்சே, நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப துக்கத்திலையும் வேதனையும் வந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு முதலே சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா வந்துட்டு, நான் தான் சொன்னல, பஞ்சாயி வந்து அவரோட கோபத்திலையும் சாபத்திலையும் பழி வாங்குறா, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், நீ முதலே வந்து உஷாராயிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் அந்த பஞ்சாயி, அவளுடைய கோபத்துக்கு வந்து ஏன் புருஷன் எதுக்கு வந்து பலியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பஞ்சாயோட கதையை மொத்தமா வந்து சொல்றாங்க. அது என்ன கதைன்னா, சிறு வயசுலயே பஞ்சாயை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. போன இடத்துல புருஷன் வந்து நோய் வாய்ப்பட்டு இறந்துறாப்புல. இறந்த உடனே மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே வந்து திரும்பி வந்துடுறான். இப்போ அந்த அண்ணன் வந்து என்ன பண்றான்னா, தங்கச்சி தானே, அங்கே புருஷன் இல்லையே, நம்ம வீட்டில் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் தான் பண்ணுறான். ஆனால் நாளடைவில் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வாழா வெட்டி புருஷனை வந்து கொண்டுட்டா சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு மேலே வந்து கதையாக கட்டி நிம்மதி இல்லாமல் பண்ணோன்னே ஒரு அண்ணனா குடும்ப தலைவனா அவனுக்கு வந்து கோபம் வந்துட்டு, தங்கச்சி இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து அவ பேர், இவளை வந்து விட்டா இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து தப்பு தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொடூரமா அந்த ஊர் நடுவுலயே வந்துட்டு ஒரு ரவுண்டு போட்டு அது உள்ளார அவளை தள்ளிட்டு தீயிலிட்டு சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாப்ல. இப்ப தீ வச்ச உடனே அந்த பொண்ணு வந்து கதறிட்டு, நான் போன இடத்துல தான் நிம்மதி இல்லை, பிறந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம் வந்தாக்கா என்னை கொடூரமா கொள்றியே, ஒரு மூத்தாண்ணா நீ பண்றது சரியா அப்படின்ற மாதிரி கதறிட்டு சாப்பிட்றான். அது என்ன சாப்பிட்னா, உன்ன மாரி உங்க குடும்பத்துல மூத்த புள்ள வந்து கொஞ்ச நாள்ல இறந்துருவான், அது என்னுடைய வயிற்றுச்சல் சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ இறந்துடுறான். இறந்த உடனே கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல தொடர்ந்து வர்ற மூத்த பிள்ளைங்க வந்து திடீர்னு செத்த உடனே பஞ்சாயோட சாபம் அப்படின்ற மாதிரி ஊர் பொதுமக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஊர்லயும் வந்துட்டு முதல் புள்ள வந்து ஒரு 3 மாசத்துல 6 மாசம் இறந்த உடனே ஊர்ல இருக்கிறவங்களும் வந்து பஞ்சாயத்து தான் வந்து கோவப்பட்டு நம்ம பிள்ளைங்களையும் வந்து காவு வாங்கிக்கிறா, அதனால இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது, முதல்ல அவளை ஒரு கோயில் கட்டி வருஷம் வருஷம் வந்து அவளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி பண்ணி தெருக்கூத்து டிராமா அந்த மாதிரி போட்டு அவளுடைய கோவத்தை சாந்தம் அடைஞ்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவளுக்கு ஒரு கோயில் கட்டி வணங்குறாங்க. இப்போ வணங்கிட்டு இருந்தது தான் இப்போ ஹீரோயினுடைய புருஷன் வந்து இறந்த உடனே இவ வந்து இப்போ அவ பிரச்சனை, அவ வந்து அவங்க அண்ணன் வந்து காலி பண்ணிட்டான்றதுக்காக என் புருஷன் என்ன பண்றான், எனக்கு ஒரு தீர்வு இல்லாமல் நான் அந்த ஊர் விட்டு போக மாட்டேன், இது ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேராக போயிட்டு அந்த பஞ்சாயத்து அம்மன் கிட்ட போயிட்டு, என் புருஷன் நீ ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வியா அடுக்குறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதிக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் நேரத்தை பார்த்துருவோம். இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு புது படம் போது இவங்க என்ன மாதிரி கதை சொல்ல போறாங்க, சுமாராக தானே சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே கதையை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ அதில் நடித்த ஹீரோயின் ராஷ்மிகா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓரளவுக்கு அந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா நடிக்க முடியுமோ பர்ஃபார்மன்ஸ் சைடும்
ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற இடத்துலையும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வட்டக்கார சதீஷ் அவர் வந்து மெயின் ரோலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு ஃபாதராக பண்ண ஒரு கேரக்டர் அவரும் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு 50 வயசில் கல்யாணம் ஆகாமல் ஒரு 4-5 பேர் காட்டுறாங்க. அந்த 4-5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலுமே கூட சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபன்னாக இருந்தது அவங்களோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது. அதெல்லாம் ரொம்ப லைவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் மியூசிக் ரீரிகார்டிங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு கதையோட ஒன்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பலம். அதேமாதிரி கேமராமேனோட ஒர்க்கு சின்ன பட்ஜெட்டில் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து பலம். அதேமாரி கதையோட ஓட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வந்து ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் பாசிட்டிவ். படத்தோட மைனஸ் நடந்து பார்த்துருவோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிக்கும் போது கதைக்குள்ளே போனதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருந்தாருன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வந்து விறுவிறுப்பான சீன்ஸ் வரும்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் படத்தை. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து போக போக ஒரு டென்ஷன் வந்துடுச்சு. என்னென்னா சரியாகவே சொல்லலை. ஒரு 2 சீனு நல்லா சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து லேகாக இருக்குது சீன்ஸ் எல்லாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கதைகளை சொல்லி கிரிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதேமாதிரி செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயி கதைகள்லாம் கேட்கும்போது கார்ட்டூனில் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு வில்லேஜில் உண்மையிலேயே குலதெய்வத்துக்கு பேக் ட்ராப்பில் இது மாதிரி ஒரு கதை நடந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்புற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தாலுமே கூட இவங்க சீன்ஸ் வந்து தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாததுனால லேக் இருந்ததுனால நம்மளால் வந்து படத்தோட ஒன்றி பார்க்க முடியல. இன்னொன்று இந்த 50 வயசில் கல்யாணம் ஆகாமல் பேச்சலராக சுற்றிட்டு இருக்காங்க முரட்டு சிங்கிளா அப்படின்னும் போது அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃபன் பண்ணியிருக்கலாம், நிறைய காமெடி பண்ணியிருக்கலாம் மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதெல்லாம் வந்துட்டு இவங்க செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் ஒரு சீனு கொஞ்சம் ஏப்பா இதுக்கப்புறம் இந்த ஊரில் பிரச்சனை இல்லையாப்பா வாங்கப்பா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணின்னு இதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜாய் பண்ணலான்னும் போது பெருசு நீ இந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கமெண்ட் அடிக்கும் போதெல்லாம் லைட்டாக குட்டி குட்டியாக சிரிப்பு வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இவங்க வந்து கொஞ்சம் கிரிப்பாக காமெடிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இயக்குனர் வந்து இந்த படத்தில் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுனால திரைக்கதை லேக்ன்றது வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இந்த குலதெய்வம் கோயில் அப்படின்ற ஒரு கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்குடியாக இருக்கட்டும், குட்டிப்புள்ளியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து அயலி, இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கும். அந்த கோயில் அந்த சாமி வச்சுட்டு வில்லன் குரூப்போ இல்லை வந்து அந்த ஊர் பொதுமக்களோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தேவையானது சாதிக்கிறதுக்காக மக்களை வந்து முட்டாளாக்கி அப்படி ஒரு திரைக்கதையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் இது யமகாதகன். ஆனால் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் குலதெய்வ கோயிலை பற்றியும் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லலை. அதேமாதிரி இவங்க ஒன்று எடுத்துட்டாங்க இல்லையா, அதையும் வந்து சரியாக சொல்லலை. குலதெய்வத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் வந்து அது சும்மா டம்மி, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இயக்குனர் வந்து படத்தோட எண்ணில் வந்து ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறாப்புல. எனக்கு என்ன புரியுதுன்னா சும்மாவே இருக்கிறதுக்கு பேர் வந்து குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாளா எப்படி சும்மா இருக்கும் குலதெய்வம்ன்றது? நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு தான் குலதெய்வம் இல்லையா? அப்படியாப்பட்ட குலதெய்வத்துமே வந்து இவங்க வந்து எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது, ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும், அது சோகமான கதை இருக்கும்னு வேற வாய்ஸ் த்ரோவில் வந்து இயக்குனர் வந்து கதை சொல்கிறாப்புல. அது கிடையவே கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கதையில் நீங்கள் குலதெய்வ பேக்ட்ராப்பில் ஒரு வில்லன் குரூப் வந்து மக்களை முட்டாளாக்குறான்னு சொன்னால் குலதெய்வம் தக்க சமயத்தில் காப்பாற்றுது, மக்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு எண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் முடிச்சிருந்தோம்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்திருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் 2024 ஜென்ரேஷனில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அறிவுபூர்வமான மக்களுக்கு வந்து அறிவு கண்ணை திறக்கணுன்ற மாதிரி நீங்கள் வந்து புதுசாக ஒரு கருத்து சொல்லியிருந்தா கூட வரவேற்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க குலதெய்வமே வந்து சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது புரியுது. பொதுவாக குலதெய்வம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஒட்டுமொத்த முன்னோர்களுடைய சக்தி, அவங்களுடைய பவர் தான் நம்மளை வந்து இயக்கிறதும் நம்மளை காக்கிறதும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டு விட்டு எங்கேயாவது வெளியில் போவோம், டப்புன்னு எங்கேயாவது வந்து ஒரு வாசப்படியிலையோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம தேவையில்லாமல் போய் முட்டிப்போம். முட்டிட்டு நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏப்பா வீட்டு விட்டு வெளியில் போகும்போதே வந்து ஏதோ ஒரு ஆபத்து போல் ஒரு 2 நிமிஷம் உக்காரு, நான் ஃபேன் போடுறேன், தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசில் அது வந்து பெரிய சயின்ஸுக்கு ஆப்போசிட் மாதிரியும் பொய்யின்ற மாதிரியும் நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம். போனால் அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு அடி போடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை காப்பாற்றுறது யாருன்னா முன்னோர்கள் தான் அப்படின்றது நமக்கு வழக்கமாக தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆப்போசிட் எடுத்து வச்சுக்கிறாங்க. யமகாதகன் படத்தை பொறுத்த வரையும்
ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் அவங்க குலதெய்வம் தான் வந்து காப்பாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.